ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருக்கும் வெயிட் கெயின் ஆகுமா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் வெயிட் கெயின் ஆரோக்கியமான வெயிட் கெயின் வேறு, அப்நார்மலான வெயிட் கெயின் வேறு. ஆரோக்கியமான வெயிட் கெயின் அப்படின்னா, நீங்கள் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற உணவை உங்களுக்கும் குழந்தைக்கும் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆரோக்கியமான வெயிட் கெயின் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு உங்களே எப்படின்னா ரொம்ப உருவம் அதிகமாக திடீர்னு ஒரு 4வது மாதம் 5வது மாதத்துலேயே உருவம் பெருசாக இருக்கிற மாதிரியான டிஃப்ரென்ஸை உடம்புல கொடுக்காது. ஆரோக்கியமான வெயிட் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஜுவலாக இருக்கும். ஒரு மாதத்தில் 2 கிலோ, இல்லை ஒரு மாதத்தில் 3 கிலோ, இல்லை ஒரு மாதத்துக்கு 4-5 கிலோ அப்படிங்கிறத அப்படியே 4வது மாதம் 5வது மாதம் 6வது மாதம்னு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும் முடிய ஒரே மாதத்தில் டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் கொடுக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ வெயிட் கெயின் எப்படின்னா நார்மல் தான். அந்த எப்படி நார்மல் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வெயிட் கெயின். சரி, ஓகே, இப்போ 4-5 மாதம் க்ராஸ் பண்ணிட்டேன், ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பாடை பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படிங்கிறத கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் எப்போ பசிச்சாலும் நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ் கூட ஜூஸாக குடிக்காமல் ஃப்ரூட்ஸாக மென்று பொறுமையாக நிதானமாக சாப்பிட பழகுங்க. அப்போ உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு சன்லைட்டில் இருக்கமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சன்லைட்டும் மிக முக்கியம். சன்லைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.